அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 9ல் குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவு 3 டாபிக் மட்டும்தான் நமக்கு இருக்குது. யூனிட் 9ல் இப்போ குரூப் 1 குரூப் 2 அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஆனால் குரூப் 4ல் யூனிட் 9ல் 3 டாபிக் தான். ஓகேவா? அதில் ஒரு டாப்பிக்கில் 2023ல் கேட்ட முக்கியமான ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 2023ல் கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு 10 கொஸ்டின், அந்த சமூக நீதி அப்படின்ற டாப்பிக்கில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க 3 டாபிக் தான் யூனிட் 9ல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்கும் அப்படின்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான மூலாதாரங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். இது 2023ல் கேட்ட கொஸ்டின் தான். முதலில் நாம் இந்தியர்கள், அதன் பிறகு ஹிந்துக்கள், அதன் பிறகு முகமதியர்கள் அப்படின்னு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறக்கிறதுல இருந்து இறுதி வரை இந்தியர்னா இந்தியர் தான், எல்லோருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களே, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இதை தான் நான் விரும்புகிறேன். சிலர் வந்து முதலில் இந்தியர்னு பாருங்கள், அடுத்து ஹிந்து, அதுக்கப்புறம் முகமதியர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தப்பு. பிறப்பில் இருந்து இறுதி வரை இந்தியர்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் மட்டும்தான் இருக்கணும், இதை தான் நான் விரும்புகிறேன்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கூற்று ஆல்ரெடி 2023ல் கேட்டது அண்ணல் அம்பேத்கரோட கூற்று தான் இந்த கூற்று. ஓகே, அடுத்தது அம்பேத்கர் சொன்னது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 93ல் நிறுவப்பட்டது. தேசிய மகளிர் ஆணையம் 92, 1992 தேசிய மகளிர் ஆணையம் 92 இது கேட்டிருக்காங்க. இது மாநில மகளிர் ஆணையம் கேட்டிருக்காங்க. இதில் தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் ப்ளஸ் 9 உறுப்பினர்கள். ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா 8 உறுப்பினர்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. கூற்றில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 9 அப்படின்றதான் சரியான ஒன்று. மாநில மகளிர் ஆணையம் 1993ல் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்களை கொண்டது அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்தது, என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது அப்படின்னு கூறியது நிர்பயா வழக்கு ஆப்ஷனில் இருந்தது. இதுக்கு ஆன்சர் வந்து பில்கிஸ் பானு. இது நம்ம எல்லாருமே நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான். 2002ல் ஏற்பட்டிருக்கும் குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கு. தற்போது வரையும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வழக்கோடு தொடர்புடைய ஒரு கூற்று தான் இது. பில்கிஸ் பானு அவர்கள் கூறிய ஒரு கூற்று இது. இப்போ வரைய அதுக்கான தீர்ப்பு வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? குற்றவாளிகளை வந்து இது வந்து குஜராத் மாநிலத்தோடு தொடர்புடையது. ஓகே, அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இது நான் கரண்ட் அஃபேர்ஸில் கூட இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக அதை டெப்த்தாக சொல்லாமல் சிம்பிளாக வந்து நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. நிர்பயா வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2012, நிர்பயா வந்து 2012, பில்கிஸ் பானு 2002 குஜராத்தில் நடந்திருக்கும். அடுத்தது இந்த விசாகா கமிட்டி, இது நம்ம பார்த்துருப்போம். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்பட்ட இது ஒரு கொடூர சம்பவம் தான். இது அடிப்படையில் இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பணியிடங்களில் வேலை செய்யும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும், ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பணியிடங்களில் ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? 2013 அதுக்கான சட்டம். அடுத்த கொஸ்டின், பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதி அப்படின்னு கூறியது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புக்லேயும் இருக்குது, மகாத்மா காந்தி. பெண்களுக்கு எதிராக குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியிலான அமைப்பு. பெண்களுக்கு எதிராக குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தேசிய மகளிர் ஆணையம், மாநில மகளிர் ஆணையம். இந்த கொஸ்டின் கேட்டு ஆப்ஷனில் என்ன வச்சுருந்தாங்கன்னா மாநில மகளிர் ஆணையம் வச்சுருந்தாங்க. ஓகேவா? மகளிர் ஆணையத்தோட வேலை தான் என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு மாநில மகளிர் ஆணையம் 1993
3 தமிழகத்தில் சமூக நீதி நாள். தமிழகத்தில் சமூக நீதி நாள் வந்து செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா தந்தை பெரியாரோட பிறந்த தினம். இந்த கொஷின் 2 டைம்ஸ் கேட்டாங்க. 2023 மட்டும் 2 தடவை கேட்டிருக்காங்க. பெரியாரோட பிறந்த தினம் தமிழகத்தில் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2021 தற்போதைய முதல்வர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் இனிமேல் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் முதல் திருநங்கை வழக்கறிஞர். முதல் திருநங்கை வழக்குரைஞர். நல்ல கொஷின் பாருங்கள். முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார் அப்படின்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா. இது கேட்டுட்டாங்க. சத்யஸ்ரீ இதில் இருக்க எல்லா கொஷினுமே கேட்டதான். கொஷின் பேப்பர் பார்த்து தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லா கொஷினையும். சத்யஸ்ரீ ஷர்மிளா இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இவங்க தான் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் காவல் அதிகாரி, திருநங்கை காவல் அதிகாரி வந்து பிரித்திகா யாஷினி அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு காவல் அதிகாரி, திருநங்கை இந்தியாவில் காவல்துறை அதிகாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நடராஜ். 2019 வாங்கியிருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் கூட இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மதுரையை சேர்ந்தவங்க, பரதநாட்டிய கலைஞர். இவங்க தான் திருநங்கைகளில் முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது பெற்ற நபர். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் அப்படின்னு கூறியது பெரியார். இந்த கொஸ்டினும் நமக்கு புக்கிலேயே இருக்குது. தமிழகத்தில் திருநங்கை நல வாரியம் 2008 அமைக்கப்பட்டது. 2008 தமிழகத்தில் திருநங்கை நல வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா தமிழகத்தில் திருநங்கை நல வாரியம் 2008ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். திருநங்கை தினம், நம்ம மாநிலத்தோட திருநங்கை தினம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 15. அன்னைக்கு பார்த்திங்கன்னா விருது வழங்குவாங்க. திருநங்கைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட திருநங்கைகளுக்கு விருதும் ஆண்டுதோறும் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. நல வாரியம் வந்து 2008 தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தினம் மாநில திருநங்கைகள் தினம் வந்து ஏப்ரல் 15. இவங்களோட வேலை என்ன, இந்த நல வாரியத்தோட வேலை என்ன அப்படின்னா அவங்களுக்கு வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதார பாதுகாப்பு போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த நல வாரியத்தோட வேலை. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை ஐநா பொது சபையால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1948 டிசம்பர் 10. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 2023 டிசம்பரோட 75 ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வர எக்ஸாம்ஸில். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஐநா பொது சபையால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரிஸ் நிறைவேற்றப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இதற்கான தீர்மானம் 1948 டிசம்பர் 10 நிறைவேற்றப்பட்டது. அதனால தான் மனித உரிமை தினம் டிசம்பர் 10 ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. 75 ஆண்டுகளை நிறைவு செய்த காரணத்தினால இதை 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அடுத்து வர எக்ஸாம்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எப்போ அப்படின்னா 1948 டிசம்பர் 10. ஓகே, அடுத்த டாபிக் வந்து 3 டாபிக் தான் இருக்குது. ஓகேவா, 3 டாபிக் தான் இருக்குது. அடுத்த டாபிக் வந்து நம்ம அது ஃபுல்லாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.